கேமரா ட்ராக்கர் யூஸ் பண்ணி ஒரு ட்ரோன் வீடியோவில் டெக்ஸ்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், வீடியோ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நியூ காம்புக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து கேமரா ட்ராக்கர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், பெர்ஸ்பெக்டிவ் போயிட்டு 3D கேமரா ட்ராக்கர், இந்த 3D கேமரா ட்ராக்கர் வந்து விண்டோலையும் இருக்குது, நீங்கள் அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். இது வந்து ஃபுல்லாக அனலைஸ் ஆகிறதுக்கு இந்த இடத்துல தான் அனலைஸ் ஆகிட்டுருக்கு. இப்போது ஃபுல்லாக அனலைஸ் ஆனோடனே சால்விங் கேமரான்னு வந்துடும். கேமரா முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கேமரா ட்ராக்கர் வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும். இப்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ட்ரோன் வீடியோவில் எந்த இடத்துல ஆட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் டெக்ஸ்ட் அண்ட் கேமரா இதை கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து கிரியேட் ஆகும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேணுமோ, இப்போ நான் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இந்தியான்னு டைப் பண்ணிவிட்டு நான் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஒரு ஒயிட் கலர். ஓகே, இப்போது நமக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து XYZ இந்த எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா ஓரியன்டேஷன்லையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலேயே பொசிஷன் இருக்கும், பொசிஷன்லேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இப்போது XYZ உங்களுக்கு எப்படி வேணுமோ, எனக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணியும் அப்படியே கீழே எடுத்து வைக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து பொசிஷனில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பொசிஷன்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு ஓகே எனக்கு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து வீடியோ ரன் ஆகும். அந்த டெக்ஸ்ட் வந்து அது இருந்த இடத்துலையே அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், லேயர் ஸ்டைலில் போயிட்டு ஒரு ட்ராப் ஷேடோ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கு ட்ராப் ஷேடோ அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 3D வியூவில் கொஞ்சம் தெரியறதுக்காக நான் ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கலர் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிங்க. அதுக்கப்புறமா டிஸ்டன்ஸும் இந்த ஸ்ப்ரெட்டும், இதை வந்து ஸ்ப்ரெட்டு இல்லைனா சைஸு, இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு அந்த 3D வியூவில் கிடைக்கும். இங்கே வந்து அவுட்டர் க்ளோ இருக்கும், இன்னர் க்ளோ இருக்கும், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஓகே, எனக்கு ஓகேவாயிடுச்சு. ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நல்லா வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து உள்ளேயும் வந்து நான் வந்து கேமரா ட்ராக்கர் யூஸ் பண்ணி உள்ளேயும் வந்து நான் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பழைய இதே போய்ட்டு இதை செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நிறைய கேமரா ட்ராக்கர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல டெக்ஸ்ட்டு மறுபடியும் ஆட் பண்ணணும், உள்ள டெக்ஸ்ட் ஆட் பண்ணணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு கிரியேட் டெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் டெக்ஸ்ட். இப்போது இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், தி ஹில் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் என்ன கண்டென்ட் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணி பெருசாக்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணியும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பண்ணிக்கலாம். அதே போல் சேம் தான், ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ண மாதிரி நம்ம வந்து இதில் வந்து பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணியும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா XYZலேயும் உங்களுக்கு என்ன மாதிரி பொசிஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கலரும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் கொஞ்சம் எஃபெக்ட்டும் ஆட் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் ப்ளர்ரு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் நான் வந்து கேஷியன் ப்ளர் வந்து எஃபெக்டில் போயிட்டு எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கேருந்து வேணுமோ கீ ஃப்ரேமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீ ஃப்ரேமில் வந்து நான் போயிட்டு இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கீழே உள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எஃபெக்டில் போனீங்கன்னா கேஷியன் ப்ளர் வந்திருக்கும். இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ப்ளர்ரை வந்து நான் அதிகப்படுத்துகிறேன். ஒரு 50, 60 அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு என்ன செகண்ட்ஸ் வேணுமோ அது வரைக்கும் வச்சுட்டு நான் வந்து இங்கே ப்ளர்ரை வந்து மறுபடியும் 0 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒப்பாசிட்டி போய்க்கிறேன். ஒப்பாசிட்டி போயிட்டு இங்கே வந்து கீ ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் பண்ணதை வந்து 0ன்னு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எங்கே ப்ளர்ரு வந்து 0 வச்சோமோ அங்கே வந்து நான் வந்து 100 வச்சுக்கிறேன். ஓகே, ஒப்பாசிட்டி வந்து நான் 100 வச்சுட்டேன். இது சும்மா ஒரு எஃபெக்ட் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது ஒரு ட்ரோன் வீடியோவில் இந்த மாதிரி டெக்ஸ்டிங்கில் வந்து கேமரா ட்ராக்கர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றது தான் நான் இந்த வீடியோவில் இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு இந்த லேயர் ஸ்டைலில் போனீங்கன்னா நீங்கள் வந்து டேப் ஷேடோ இருக்கும், அவுட்டர் க்ளோ, இன்னர் க்ளோ எது வேணாலும் இருக்கும். எது வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் லைக்கும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.